காண குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்சமிழான் பொங்கி பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி கோல்டு ஷாப்பிங் vlog தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபியூ டேஸாக நீங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோவே பார்த்துருக்க மாட்டீங்க, லைக் இந்த மாதிரி கண்டென்ட். பிகாஸ் ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா ஷோ ஆஃப்காக காமிக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய பேபி ஷவருக்கு நான் வாங்கின அந்த ஆன்டிக் நெக்லஸ் அதை பற்றி டீட்டெயில் எதுவுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஒரு சிலர் அது கோல்டா இல்லை வந்து இமிடேஷன் ஜுவல்லரியா அந்த மாதிரிலாம் கேட்குற போது ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிட்டா லைக் கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதில் வந்து லேக்ஸ்லேயோ இல்லை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தௌசண்ட்ஸ்லேயோ அந்த மாதிரிலாம் அமௌண்ட் வந்து யூடியூப்லேருந்து வராது. ஸ்மால் லெவல் ஆஃப் ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அது நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு லைக் ஏதாவது ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கும் வேணும் இல்லைங்களா. பட் இதவே நம்ம இன்கம்மாக டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா இதை நிஜமாகவே ரன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் வந்து இதில் பெருசாக அமௌண்ட் வந்து வரதில்லை. ஸோ இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. மோட்டிவேட்டிங்காக இருக்குது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். மோட்டிவேஷனாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம். நான் வந்து ஒரு சிலர் பார்த்து மோட்டிவேட் ஆகிதாங்க சின்னதாக வந்து கோல்டில் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன். மண்ணுலேயும் போடலாம், பொண்ணுலேயும் போடலாம். கண்டிப்பாக ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய அமௌண்ட் வேணும். பட் கோல்டு அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நம்மளால் 1000 ருப்பீஸ்லேருந்தே சேவ் பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். தம்பிக்கு நான் நிறையா செயின் வந்து பார்த்தேங்க. நம்ம பட்ஜெட்குள்ளார இருக்க மாதிரி தான் பார்த்தேன். இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது. கோல்டு ரேட் எங்கேயோ போயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், எனக்கு 1 பவுனுக்குள்ளாரே இருக்க மாதிரி காமிங்க. 3/4 பவுன்லேருந்து 1 பவுனுக்குள்ளார தாங்க கேட்டிருந்தேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுங்க, ஈஸியாக கட் ஆகாது. அதே மாதிரி இந்த ஒரு டிசைன், இந்த 2 டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா என் ஹஸ்பண்ட் இப்போ நான் காமிக்கிறதா ஃபைனல் பண்ணார். எக்ஸாக்டாக 1 பவுனுக்கு ஒரு 10 மில்லி போல் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பில்லோடு உங்களுக்கு வந்து ரேட்டுமே சொல்கிறேன். ஏன்னா அதுவுமே ஒரு சிலர் கேட்டுட்டு கோச்சிக்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, 1 பவுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்றைக்கு எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டு ரேட் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு போனால் ஓகே. ஏன்னா நான் வந்து இப்போ இதை எடுத்தே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. அப்போ ஒரு ரேட் இருந்தது, இப்போ ஒரு ரேட் வந்துட்டு இருக்குது. அதனால தான் பெருசாக வந்து நான் அமௌண்ட் வந்து சொல்கிறதில்ல, வேறு எதுவும் கிடையாது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் டின்னருக்கு என்ன குக் பண்ண அப்படின்னு ஷேர் பண்ணிடுறேங்க. இந்த கடாய் வந்து ப்ரீ சீசனுங்க. அண்ட் 1.8 லிட்டர் அளவுக்கு இதோட கெப்பாசிட்டிங்க. அண்ட் 26 சென்டிமீட்டர் வந்து இதோட டயாமீட்டர். அண்ட் நல்லா குக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கவருமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சமைக்கிற போது நம்ம கையில் வந்துட்டு படாதுங்க. அயன் பாத்திரம் அப்படிங்கிறதுனால சட்டுன்னு சூடாயிரும். ஸோ இந்த மாதிரி கேப் மாதிரிமே கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப தாட்ஃபுல்லாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. வெயிட் லாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ஆயில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டோங்க. டயட்னு சொல்கிறத விட நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னே சொல்லாங்க. ஹோல் ஃபேமிலிக்கே பார்த்திங்கன்னா நான் அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் சேர்த்துருக்கேன். இது தாங்க நல்லது. எண்ணெய் மிதக்க இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக அன்றைக்கி வந்து நான் இடிச்சே சேர்த்துட்டேங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பட் மெயினாக காமிச்சது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா, கம்மியாக எண்ணெய் சேர்த்து சமைச்சா கூட நம்மளுக்கு வந்து ஃபுட் நல்லா தான் இருக்கும். எண்ணெய் நிறைய சேர்த்தணுன்னு அவசியமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தாங்க. டயட்னு சொல்கிற போது ஒரு சிலர் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறது உண்டுங்க. எது சாப்பிட்டாலும் ஹோம் குக்டு ஃபுட் தாங்க சாப்பிட்றேன். வெளியிலேருந்து பேக்டு ஐட்டம்ஸோ இல்லை ஜங்கோ ஆயிலி ஃபுட்ஸோ வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேங்க. அண்ட் இப்போ அந்த ரெசிப்பியில் பார்த்துட்டிங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூளெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன், அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு பார்த்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் பட் டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். இதுதான் நாங்கள் அடிக்கடி வந்து இந்த டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு விஷயம். பார்த்துட்டிங்கன்னா ப்ரோட்டீனுக்காக இந்த மாதிரி கிரேவி வந்துட்டு பண்ணிக்கிறதுங்க.
நேரில் பார்க்குறவங்க ஒரு சிலர் கேட்குறது என்னென்னா, ரியா குட்டி எப்படி இவ்வளோ சமத்தாக இருக்கா அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக ரியா வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணுவாங்க, அவ்வளோ அறிவாக பேசுவாள். ஒரு விஷயத்த ஒரு டைம் பார்த்துட்டா இல்லை நம்ம ஒரு டைம் சொல்லிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ அழகாக வந்து அதை புரிஞ்சுப்பா. ஆனால் இந்த மாதிரி குறும்பும் நடக்குங்க. சரி, குழந்தை எவ்வளோ நேரத்துக்கு தான் சும்மாவே உட்காந்துருக்கும், நம்ம ஃபோன் கொடுக்கறது கிடையாது, டிவி காமிக்கிறது கிடையாது. டிவி வந்து போடுவோம், பட் ரொம்ப நேரம் டிவிலலாம் வந்து உட்கார வைக்கிறது இல்லைங்க. ஃபோனுமே சில நேரத்துக்கு காமிச்சு தான் சாப்பாடு ஊட்டுறது. ஆனால் இந்த மாதிரி குறும்புகளும் பண்ணுறது உண்டு. சொல்லி பார்ப்பேன், அப்புறம் கேட்கலன்னா அப்புறம் அடிதாங்க. ஜென்டில் பேரண்டிங்லாம் நம்மளுக்கு பெருசாக ஒத்து வர்றது வந்து கிடையாது. குட்டி தம்பி தாங்க ரொம்ப சமத்து. இந்த மாதிரி படுக்க வச்சா நம்மளுக்கு ஏதாவது வேலை இருக்க போதெல்லாம் ஓரளவுக்கு வந்து படுத்துக்குவார். ஆனால் பேக் பண்ணுற போது அவனுக்கு ரொம்ப வந்து இந்த டேப் அடிக்கிற சவுண்ட் வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல இருக்குது. அப்போ மட்டும் அழுமா, வேறு வழியில் மடியில் வச்சுட்டு பேக் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த அகாரோவோட கேஸ்ட் அயர்ன் தவாவில் குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக க்ளீன் பண்ணிடுவேங்க. யூஸ்வலாக நம்ம கேஸ்ட் அயர்ன் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதுவே வந்து காயட்டும்னு விடாமல் நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அந்த ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அந்த ஆயிலை வந்து ஃபுல்லாக தடவி விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து துருவெல்லாம் எதுவுமே பிடிக்காதுங்க. அண்ட் துருவே பிடிக்காதுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுற போது லாங் டேர்முக்கு இருக்கும். முன்னாடி பின்னாடி 2 பக்கமுமே கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி நம்ம தண்ணி படாத இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ பேக் டு ஜுவல் ஷாப்பிங் பார்க்கலாங்களா. ஒரு சில ரீசன்ஸ்னால முன்னாடியே இது இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. எப்போ நம்ம ஜுவல் ஷாப்புக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக ஏதாவது 1-2 வேலை பெண்டிங் வச்சுட்டு தான் போவோம். அதில் ஒன்று தான் பார்த்துட்டிங்கன்னா சில்வர் பிரேஸ்லெட் வந்து ரொம்ப நாள் முன்னாடி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அது அவருக்கு ரொம்ப பெருசாக இருந்தது, அது கட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு டைம் போகிற போதெல்லாம் மறந்துகிட்டே போயாச்சு. அன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதை கட் பண்ணி கொடுக்குற கேப்பில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கொலுசு பார்த்தேன். ஆனிவர்சரி அன்றைக்கி போயிருந்தோம். சரி உனக்கு வேணுங்கிற ஏதாவது எடுத்துக்கோன்னு சொன்னார். இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி கொலுசு வந்து எடுத்தாச்சு. ஆக்சுவலாக கொலுசே பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 5000 கிட்ட வந்துச்சுங்க. இப்போ எதுனாலுமே ரேட்டு கூட தான் இருக்குது. ஸோ டைம் கிடைக்கிற போது அமௌண்ட் இருக்க போது பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து இதுக்கு மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு டிசைன் தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். பில்லெல்லாம் போட்டு ஃபைனல் பண்ணுறக்குள்ளார காஃபி கொடுத்தாங்க. இப்போ வந்து கோல்டு செயின் வந்து எவ்வளோ வெயிட் இருந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா 8.080, அதாவது 80 மில்லிகிராம் வந்து அதிகமாக இருக்குங்க. அண்ட் நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி கோல்டு ரேட் வந்துட்டு 9010 ருபீஸ் இருந்ததுங்க. அண்ட் வேஸ்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா பர் கிராமுக்கு 723 ரூபா வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ 8 கிராம்ஸ்க்கு நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாங்க. ஜிஎஸ்டி பார்த்துட்டிங்கன்னா 2400 ருபீஸ் வந்துச்சுங்க. ஓவராலாக செயினோட பில் வந்துட்டு 81,000 வந்து வந்ததுங்க எல்லாம் சேர்த்து. ஸோ இதுதான் நான் ரெகுலராக சொல்கிறது உண்டு. சிட் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த வேஸ்டேஜுக்காக நம்ம கொடுத்த அந்த 722 ருபீஸ் பர் கிராமுக்கு வந்து நம்மளுக்கு கம்மியாயிருக்கும். ஸோ 8 கிராமுக்கு கால்குலேட் பண்ணுற போது அதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு. இது பார்த்துட்டிங்கன்னா சடனாக போய் எடுத்தது. அண்ட் எனக்கு பார்த்துட்டிங்கன்னா கிளைம் இருக்குது ஆஃபீஸில். ஸோ அந்த கிளைம் அமௌண்ட் வந்து வந்துச்சு டெலிவரிக்கு பார்த்தது. நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக செலவு தான் பண்ணுவோம். அட்லீஸ்ட் கிட்ஸுக்கு வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அவங்களுக்கும் ஒரு மெமரிஸாக இருக்கும். நம்மளுக்குமே பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு அசட் தான். அவசரம்னு வரப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரதே அந்த கோல்டாக தான் இருக்கும். அது நல்ல ஹேபிட் இல்லை தான். ஸ்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு உதவுறதுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்குங்க என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்கன்னா கிளைம்னு சொல்கிறேனே அது என்ன அப்படின்னு வந்து யோசனையாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்க, அங்கே நம்மளுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்துட்டு இருக்குது. அண்ட் நான் பார்த்த ஹாஸ்பிட்டல் வந்து அவுட் ஆஃப் நெட்வொர்க்குங்க. இன் நெட்வொர்க்காக இருந்ததுன்னா நம்ம அமௌண்ட்டே பே பண்ணாமல் கேஷ்லெஸ்ஸாக வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கையிலேருந்து அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், அது நம்மளுக்கு கொஞ்சம்லாம் லெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு திரும்ப அந்த அமௌண்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருந்தாங்க. லைக் இன்சூரன்ஸ்லேருந்து வந்திருந்தது. அது கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் வந்து செயின் எடுத்திருந்தேன். ரியா குட்டிக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கிளைம் வந்த அமௌண்ட்டில் செயின் அதுக்கப்புறம் பேங்கிள் 2மே எடுத்தேன். ஆனால் இப்போ தான் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ செயின்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸ்டில் பையனுக்காக முதல்ல எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க.
இதுதான் பார்த்துட்டிங்கன்னா அந்த செயினுக்கு பின்னாடி இருக்க குட்டி ஸ்டோரி. வளையலுமே போடணுன்னு எனக்கு ஆசை. ஏன்னா இப்போ குழந்தைங்க குட்டியாக இருக்க போது தான் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு அழகு பார்க்க முடியும். கொஞ்சம் பெருசாயிட்டா அது போட மாட்டேன், இது போட மாட்டேன்னு கண்டிப்பாக எல்லா கிட்ஸுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ தம்பிக்கு பார்த்துட்டிங்கன்னா அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் பார்த்தேன். இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் நம்ம பட்ஜெட்குள்ளார வரல. சரி நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. தம்பிக்கு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இது ஜூலை மந்த் போயிட்டு எடுத்தோம். ஆகஸ்ட்டில் தான் பேர் வைக்கிறதா இருந்தது. எப்படியும் நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேலரி வரும். ஸோ அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக வந்து எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டேன். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ணாவோட ரியாக்ஷன் ஏன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு சிலர் கேட்பீங்க. அவருக்கு வந்து கேமரா ஆன் பண்ணால் எப்படி தாங்க இருக்கும் ஃபேஸு, அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோன்னா நார்மலாகிடுவார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பிஸ்னஸ் ஒர்க் தான் இருந்துச்சு. வந்ததையும் தம்பிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நானுமே சாப்பிட்டு பேக்கிங் ஒர்க்கில் வந்து இறங்கியாச்சுங்க. அன்றைக்கி எங்களுக்கு ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால சின்னதாக கேக் கட்டிங் இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணதுனால ரிப்பீட்டடாக இங்கேயும் ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான். நம்மக்கிட்ட லான்ச் வியரில் போத் ஃபீடிங் அண்ட் நான் ஃபீடிங் ரெண்டுமே இருக்குங்க. அண்ட் வித் பஃப் வித்தவுட் பஃப்புமே இருக்குது. ஒரு சிலர் ஃபுல் லென்த் கேட்குறீங்க, ஒரு சிலர் ஆங்கிள் லென்த் கேட்குறீங்க. எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் அப் டு 5XL வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கோங்க. 3XL 4XL 5XLக்கு மட்டும் இப்போதைக்கு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. அதுக்குமே நாங்கள் பல்காக கலர்ஸ் கொண்டுட்டு வரக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள். அண்ட் அன்றைக்கி வந்து கொஞ்சம் சாரீஸ்மே வந்திருந்தது. பல்க் ஆர்டர் இருந்ததுங்க. ஒரு மேரேஜ்க்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க புக் பண்ணியிருந்தாங்க. 10 சாரீஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் கொடுக்குறதுக்காக பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டிருந்தேன். எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. டேமேஜ் எல்லாம் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இனி அடுத்து வந்து அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணோம். ஸோ அந்த பெரிய ஆர்டர் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த சிங்கிள் ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். அண்ட் ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது எப்படி நான் எல்லாம் மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கேமராவில் நீங்கள் என்னை மட்டும்தான் பார்க்குறீங்க. எனக்கு பின்னாடி தம்பி, அம்மா, அப்பா, என் சிஸ்டர், என் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் அப்பப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் கேமராக்குள்ளே வராததுனால உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா குட்டி பேபியும் சேர்த்தாச்சு. அவரை படுக்க வச்சுட்டு இப்படி நாயும் பேசிகிட்டே நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா அவர் பாட்டுக்கு சமத்தாக படுத்திருப்பார். அப்படியே இப்போ சுற்றி சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. பட் கண்டிப்பாக நம்ம பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்க போதே நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் தான். அண்ட் இப்போவே நம்ம வந்து என்னால் முடியலன்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் எப்போங்க நம்ம இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் என் மைண்ட்குள்ளார எப்பயுமே இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எகெயின் ஃபீட் பண்ணிவிட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு நான் இந்த அன்பேக்கிங் வேலை எல்லாமே வந்துட்டு பார்த்தேன். நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50+ கலர்ஸில் வந்து மெட்டர்னிட்டி வியர் வந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள். சைஸ் படி நாங்கள் வந்து அவைலபிள் பிரிண்ட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோங்க. போத் லைட் கலர் இல்லை ஒரு சிலர் வந்து ரொம்ப டார்க் கலர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் தான். இந்த ட்ரெஸ்லாம் நான் ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தேன் 6 மந்த் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நார்மல் வாஷும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து மிஷின் வாஷுமே வந்துட்டு பண்ணிக்கலாங்க. அன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. படிக்கிற போது ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குங்க. இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பாய்.